வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டன் ஏரியானா என்ன ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்டன் ஏரியானா எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு தோணுது இந்த சீசனில் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசனோட எண்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பயணத்தை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ தட் கார்டன் ஏரியானா என்ன ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு தீபக் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு தீபக் வந்து டிடிஎஃபா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் மூமெண்ட்ஸ் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு சில மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு கார்டன் ஏரியானா எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து லைக் ரீகலெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ், அதாவது பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் வந்து நிறைய கிராசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய அமௌண்ட்டில் நிறைய கிராசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அந்த வீக்குக்கு. ஸோ அந்த கிராசரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கார்டன் ஏரியாவில் நின்று கேர்ள்ஸ் டீம்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்குது. அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கிள் டாஸ்க் எனக்கு வந்து ஞாபகம் வரும் கார்டன் ஏரியானா அப்படின்ற மாதிரி. சிங்கிள் டாஸ்கில் நிறைய விஷயங்கள் நடந்தது நம்மளாலே பார்க்க முடிஞ்சது. லைக் அன்ஷிக்கும் இவங்களுக்குமான ஃபைட், அண்ட் தென் இவங்க வந்து ஃபைட் பண்ணி லைக் வின் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து தீபக்கோட டிஷர்ட்டை தொட்டு ஒரு சண்டை வந்திருக்கும். ஸோ எதுக்கு என் பர்மிஷன் இல்லாமல் தொட்டிங்க அப்படின்ற மாதிரி தீபக் கதறி இருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் மூமெண்ட்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து அந்த மாதிரியா அப்படின்னா எனக்கு வந்து அந்த பாமை எனக்கு கையில் கொடுத்துட்டு நான் இங்கே உட்காந்த மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. விச் மீன்ஸ் தீபக்கோட கேம் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் மாற்றிக்கணும், இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட கேமை அங்கேருந்து தான் வந்து மெருகேற்றினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து எனக்கு கார்டன் ஏரியானா ஞாபகம் வரும். நான் கையில் இப்படி வச்சுட்ருப்பேன் அந்த அந்த பாமை அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமிச்சிட்ருப்பார். ஸோ இப்படி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த எண்ட் ஆஃப் த சீசன். எஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கார்டன் ஏரியானா எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு தோணுது இந்த சீசனில் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்மளோட சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.